ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, அப்புறம் பிஓஐக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதுல இயல் 1 புது 10th நியூ எடிஷன்ல இயல் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த யூனிட் முடிச்சிட்டோம். அதுல இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ மொத்தமா இந்த வீடியோவில் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம முடிச்சு தர போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்றத முதல்ல பார்த்துலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்த கேள்வி என்னன்னா இதுதான் கொடுத்துருந்தோம். கூற்றை கவனி, அதாவது வினையால் அணியும் பெயர் சார்ந்த 3 கூற்றுகள் நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். ஆமாங்க, கரெக்ட் தான். இது காலம் காட்டக்கூடியது. ஆமா, வினாள் என்பவர் காலம் காட்டும். தொழில் பெயர் தான் காலம் காட்டாது. இது மூவிடத்திற்கும் உரியது. ஆமா, வினையால் அணி பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழில் பெயர் படற்கைக்கே உரியது. அப்போ இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி, அனைத்தும் சரி அப்படின்றதா இதுக்கான சரியான ஆன்சர். அனைத்துமே சரி. ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எடுது. ஸோ 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல காலக்கணிதம் அப்படின்ற கவிதையில இடம்பெற்ற தொடர் எது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றதான் இதுக்கான சரியான ஒரு வரிசை. ஓகேங்களா? அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இதுதான் ஒரு காலக்கணிதம்ல பாடியிருப்பாரு. ஆனா நீங்க மத்தது படிச்சீங்கனாலும் அது மீனிங் வரா போல இருக்கும். ஆனா காலக்கணிதம்ல பாத்தீங்கன்னா அவரு இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றதான் என்ன பண்ணியிருப்பாருங்க, பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு சொல்லிட்டு காலக்கணிதம்ல பாடியிருப்பாரு. ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகொலிட்ட பகுதி குறிப்பது எது? ஸோ அடிகொலிட்ட பகுதி எதை குறிக்குது? நம்ம காய்ந்த இலை, காய்ந்து போன இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றதையும் நம்ம முதல்ல பார்த்தோம். அதே போல காய்ந்த தோகை, இதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ காய்ந்த தோகையா இருந்தா அதை சண்டுன்னு சொல்லுவோம். காய்ந்த இலையா இருந்தா அதை சருகுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு முதல்ல கொடுத்துக்கிறது காய்ந்த இலை, அப்ப சருகு. காய்ந்த தோகையா இருந்தா அதை சண்டுன்னு சொல்லுவோம். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். காய்ந்த இலை அப்படின்னா சருகு, காய்ந்த தோகைனா சண்டு. அப்போ சருகும் சண்டும். அடுத்து, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? என் தமிழ்னா அப்படின்றத நீங்க பிரிச்சீங்கன்னா அது எவ்வாறு வரும்? சூப்பர். எப்படி வருங்க? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வருங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சர். சீதா இதுக்கான ஆன்சர். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்றதா வரும். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே. பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்றதான் தொடர். இத்தொடர்ல முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? தொழிற்பெயரும் வினையால் அணியும் பெயரும். முதல்ல தொழிற்பெயரை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் வினையால் அணியும் பெயரை சொல்லணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய தொழிற்பெயர் எது அப்படின்னா பாடல். பாடல் அப்படின்றதான் தொழிற்பெயர். கேட்டவர் அப்படின்றதான் வினையால் அணியும் பெயர். அப்ப எங்க இருக்கு பாருங்க? டீல இருக்கு பாருங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். பாடல் அப்படின்றது தொழில் பெயர், கேட்டவர் அப்படின்றது வினையால் அணியும் பெயர். அப்போ டி தான் சரியான ஆன்சர். பாடல், கேட்டவர். அடுத்து, வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது டேஸ். பாருங்க, வேர்க்கடலை மிளகாய் விதை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்கொட்டை. ஸோ மா பனையெல்லாம் கொட்டைன்னு சொல்லுவோம். மிளகாய் கத்திரியெல்லாம் விதைன்னு சொல்லுவோம். வேர்க்கடலை அதாவது வேர், அப்புறம் வேர்க்கடலை கொண்டக்கடலை எல்லாமே கடலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பெயர் வகை. எதைங்க? அதனோட மணிகள், அந்த தாவரத்தோட மணிப்பெயர் வகைகளை குறிக்கக்கூடியதுதான் இவை அனைத்தும். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக. இவ்வரிகளை எழுதியவர் யார்? ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. சூப்பர். யாருங்க?
கண்ணதாசன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதியிருப்பாரு. காலக்கணிதம் அப்படின்ற பாடல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிஞனை பத்தி எழுதுறப்போ, கவிஞன் யான் ஒரு காலக்கணிதம் கருபடு பொருளை உருபட வைப்பேன் புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென செல்வம் இவை சரியென்றால் இயம்புவேன் தொழில் இவைதார் இனி எதிர்ப்பவன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு. அதுல பாடியிருப்பாரு. அப்ப அதுல வரக்கூடிய வரிகள் தான் காலக்கணிதம், கண்ணதாசன். ஆள் என்பது எதனை குறிக்கிறது? ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அந்த புக்ல பாத்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர கவிராயர் அப்படின்றவரோட அந்த பாடல் கொடுப்பாங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமதை மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியை சென்று வளவனை கேட்கும் போது மரமது கண்ட மாதர் மரபுடன் மரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பொருளை தரக்கூடிய அந்த மரம் அப்படின்ற பாடல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல கீழே பாக்ஸ் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்னென்ன பொருள் தருதுன்னு. அதுல ஆள் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஆலமரத்தை குறிக்கிறது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆள் அப்படின்றது எதை குறிக்கிறது? ஆலமரம், ஆலமரத்தை குறிக்கிறது. அடுத்து மா என்பது எந்த விலங்கை குறிக்கும்? சோ பொதுவாவே மா அப்படின்னாலே விலங்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. மா அப்படின்னாலே விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கு. அதே போல மாமரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மானாலே. ஆனா இங்க குறிப்பிட்டு எந்த விலங்கை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா குதிரை. பி தான் இதுக்கான ஆன்சர். மா அப்படின்றது குதிரை. சில நேரங்களில் யானையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் மா வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ குதிரை அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். மா அப்படின்றது விலங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்திருந்திர போமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இது வந்து புக் பேக்ல பிழையை திருத்தி எழுதுகிறதுல சில பிழையை கொடுத்துட்டு திருத்தி எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பிழையை திருத்திட்டு உங்களுக்கு வந்து இது யார் எழுதியிருப்பாங்கன்ற போல கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யாருன்னா கவிமணி. யாருங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாடியிருப்பாரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அது அப்படின்னு சொல்லி யார் பாடியிருப்பாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி, 9வது கேள்வி, ஒன்பதாவது கேள்வியை 2 கேள்வியா வச்சுட்டு இருக்கேன். கொஸ்டின் டைப் பண்றப்போ ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. பொறுத்துக. அதாவது இந்த கூட்டு பெயர்களை வந்து கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரே கொஸ்டினா முடியுன்றதுனால நான் பொறுத்துக்களை வச்சுட்டேன். கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கல் குவியல், அப்ப 2. புல் அப்படின்னா புல் கட்டு, அப்போ 1. பழம், பழமத்தோட அந்த கூட்டு பெயர் வந்து பழ குலைன்னு சொல்லுவாங்க, அப்போ 3. ஆடு, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க, அப்ப 4. 2 1 3 4 தான் இதுக்கான ஆன்சர். அப்ப பி தாங்க இதுக்கு வந்து சரியான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 9வது கேள்வி 2 பார்த்ததால இப்ப 10th கொஸ்டின். வறுமையால் வாடி வந்த புலவருக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவன் யார்? ஸோ வறுமையால் வாடி வந்த புலவர்களுக்கு தனது தலையே கொடுத்த அந்த வள்ளல் பெருமான் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா குமணவள்ளல். சீதாங்க இதுக்கான ஆன்சர். குமணவள்ளல் தான் வந்து தன்னோட தலையே கொடுத்திருப்பாரு. அடுத்து தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குற திகழ்ந்தன மொழியே ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் புணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தர கிருகன வயங்கன மொழியே தானினும் சிறப்புறும் தனிந்தமிழ் மொழியே தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே என பாடியவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. நான் முதல் 2 லைன் தான் வந்து கொடுத்துருப்பேன். நமச்சிவாயர் அப்படின்றத இதுக்கான ஆன்சர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இது நீங்க எப்படி குழுவை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, இங்க மொழியே மொழியே அப்படின்னு சொல்லிட்டு இதனோட எல்லா வரிகள்லயுமே வரும். ஓகேங்களா? அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி மொழியே மொழியேன்னு வந்தாலே நமச்சிவாயர் அவர்கள் தான் வந்து நான் பண்ணியிருப்பாருங்க, பாடியிருப்பாரு. அடுத்து பொறுத்துக. ஸோ இதை பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். அதாவது வந்து முதல்ல பொருத்திட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த செய்யுள் அடியில் வரக்கூடிய எண்ணு பெயர்கள் அதுக்கான தமிழ் எண்கள் வந்து அங்கே பொறுத்து எடுக்கணுங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். எறும்பும் தன் கையில் எண்சான். ஸோ எண்சான் அப்படின்றது 8ஐ குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப 8க்கான தமிழ்ச்சொல் வந்து அப்ப நேருக்கு நேராக தான் இருக்கு. 5 சால்பு ஊன்றிய தூண். 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னா அதுல 5 அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. 5க்கான தமிழன் ரூ, அப்ப கரெக்டா தான் இருக்கு. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் அப்ப 4 2 அந்த 2 வரிகள் வந்திருக்கு. 2 எழுத்துக்கள் வந்திருக்கனால சாவு, அப்ப இதுவும் நேருக்கு நேராக தான் இருக்கு. ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னா இங்க 1000 அப்படின்னு வந்திருக்குங்க. அப்ப 1000த்துல 1க்கு வந்து கா வரணும், மீதி 3 0. அப்ப எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது தமிழ் எண்கள் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பொருந்தா இணை எது? ஸோ இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க.
உங்களுக்கு வந்து அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மொழியோட விளையாடல, நம்ம அதையும் வந்து பார்த்துட போறோம். ஸோ அடவி அப்படின்னா காடு, ஆமாங்க, அடவினா காடு, கரெக்ட் தான். அவல் அப்படின்னா வந்து பள்ளம், அவல்னா வந்து பள்ளம், மிசைனா மேடுன்னுவாங்க, அவல்னா பள்ளம். சவல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடரி, ஆமாங்க, சவல்னா வந்து பிடரி. புறவு, புறவு அப்படின்னா முதுகுன்னு வரக்கூடாதுங்க, தவறுங்க. ஏனுங்க பார்க்கலாம் பாருங்க. புறவு என்பது சிறுகாடு என பொருள்படும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்ன போல பொருந்தா இணை வரப்ப நான் கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ புறவு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறு காடு அப்படின்னு வரணுங்க. ஆனால் முதுகுன்றத நம்ம யோசித்து பார்ப்போம். ஸோ முதுகு புறவு பின்னால் இருக்கிறதுனால புறவுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு, நான் முதுகு வராது. ஸோ சவல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பிடரி மற்றும் முதுகு ரெண்டுமே பொருள்படும். சவரி அப்படின்னா பிடரி மற்றும் முதுகுன்னு பொருள்படக்கூடியது. புறவுனா வந்து சிறு காடுன்னு வரணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு, டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. செரு மற்றும் பழனம் என்பது எதை குறிக்கின்றது? செரு மற்றும் பழனம் என்பது எதை குறிக்கின்றது? சூப்பர். ரெண்டுமே பொதுவாக வயல், சீதாங்க இதுக்கான ஆன்சர், வயலை தான் குறிக்கிறது. ஸோ செரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வயல் மற்றும் கோபம் ரெண்டு பொருளுமே வரும். ஆனா இங்க பழனமும் கூட வந்ததால நம்ம வயலை மட்டும் எடுக்கிறோம். ஓகேங்களா? செரு அப்படின்றது வயலையும் குறிக்கும், கோபத்தையும் குறிக்கக்கூடியது. பழனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வயலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? பழனம் அப்படின்னு வயல். அப்ப செரு பழனம் ரெண்டுமே வயலை குறிக்கக்கூடியது. அடுத்து இதில் பொருந்தா இணை எது? சோ இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து என்னதுங்க? சோ இந்த ஓமோகிராஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து. ஓமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, கரெக்ட் தான். மோனோலாங்குவல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி. மோனோலாங்குவல் அப்படின்னா என்னதுங்க? ஒரு மொழி, கரெக்ட் தான். டைலாங்குவல் அப்படின்னா ரெண்டு மொழின்னு வரும். கன்வர்சேஷன், ஓகேங்களா, சாரிங்க, கான்வர்சேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல் அப்படின்னு வரக்கூடாதுங்க, தவறு. ஏன் அப்படின்னா கான்வர்சேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் அப்படின்னு வரணுங்க. டிஸ்கஷன் அப்படின்னா தான் வந்து கலந்துரையாடல். இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா தான் 4 பேரா கூட சேர்ந்து கலந்துரையாடுது. கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 2 பேருக்குள்ள உரையாடல் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரையாடல். ஓகேங்களா? அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. ஸோ கான்சனன்ஸ் அப்படின்னா மெய் எழுத்து, கரெக்ட் தான். வவல்னா உயிர் எழுத்து, கான்சனன்ட்னா மெய் எழுத்து, கரெக்ட் தான். அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் வந்திருக்கணும், டிஸ்கஷன் தான் வந்து கலந்துரையாடல். அடுத்து 16வது கேள்வி. கூற்றை கவனி. நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? சேதுமதி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். அதாவது அந்த நூலோட ஆசிரியர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது சரியா இருக்கு தவறா இருக்கு அப்படின்றத பொருத்தி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஃபுல், அதாவது ஒரு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், இதுக்கான ஃபுல் ரிவிஷன் வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டுருவேன். ஓகேங்களா? அதாவது இதுல பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் மொத்தமா கொடுத்து ஒரு யூனிட்டுக்கான ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு மாற்றி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனோட ஃபுல் ரிவிஷனும் ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிடுங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு வருங்க, நான் அந்த வீடியோவில் வந்து அதுக்கான ஆன்சர் என்னன்றதை கொடுத்துறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வேகமா இந்த ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க, இந்த மொத்த கொஸ்டினையும், அப்பதான் நல்லா இருக்கும். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் வந்து இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விட இறந்து விடாது, காய்ந்த இலை சருகுனும் காய்ந்த தொகை சண்டுன்னு அழைக்கப்படுது. என் தமிழ்னா அப்படின்றது எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா அப்படின்னு பிரியும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல், அதுல பாடல் தொழில் பெயர், கேட்டவர் வினையாளனின் பெயர். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவை மணி பெயர் வகை. ஆக்கல் அடித்தல் அடித்தல் இம்மூன்றும் அவனும் ஞானம் அறிந்தவன் சொன்னார் காலக்கணிதல கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. ஆள் என்பது ஆலமரம், மா என்பது குதிரையை குறிக்கிறது. தேனில உரிய சிந்தமன் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதன் பாடியவர் வந்து கவிமணி. இதுல கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குவியல், புல் அப்படின்னா கட்டு, பழம்னா குலை, ஆடுனா மந்தை அப்படின்னு பொருத்தணும். வறுமையால் வாடி வந்த புலவருக்கு தன் தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவன் குமணவள்ளல். தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன மொழியன் பாடியவர்க்கா நமச்சிவாழர். இதுல வந்து அந்த நம்பருக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பொருத்தப்பட்டிருக்கோம். 8னா ஆ, 5னா ரூ, 4 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாவு, 1000 அப்படின்னா அது வருதுங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல பொருந்தாம இருக்கிறதுனா அடவினா காடு கரெக்ட், அவல்னா பள்ளம் கரெக்ட், சவல்னா பிடரி கரெக்ட், முறவுனா வந்து சிறு காடு அப்படின்னு வந்திருக்கணும். செரு பயணம் ரெண்டுமே வயலை குறிக்கக்கூடியது தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா
கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து உரையாடல்னு வரணும், டிஸ்கஷனாக தான் கலந்துரையாடல்னு வரணும். இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகே, சூப்பர் கைஸ். வெற்றிகரமாக நம்ம ஒரு யூனிட் வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு இதுக்கான ரிவிஷனுக்கு பிடிஎஃப்க்கும் ரெடியா இருங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த டேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.